இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தூதர்கள் பாடிட, பூலோக மேய்ப்பர்கள் வியந்து பார்க்க. பரலோக தூதர்கள் பாடிட, பூலோக மேய்ப்பர்கள் வியந்து பார்க்க. இயேசு பாலனாய் பாரில் உதித்தார், இயேசு பாலனாய் பாரில் உதித்தார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். மனுஷரில் பிரியமும் முன்னேறம் உண்டாயிற்று, மனுஷரில் பிரியமும் முன்னேறம் உண்டாயிற்று. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகப் போகிறது, பூமியிலே சமாதானம் உண்டாகப் போகிறது, மனுஷன் மேல் பிரியம் உண்டாகப் போகிறது. 3 காரியங்களை சொல்லி தேவதூதர்கள் துதிக்கிறார்கள். எப்பொழுது? இயேசு பூமியிலே பிறந்த பொழுது. மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தை காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தேவதூதன் போய் நிற்கிறான், மகிமை பிரகாசிக்கிறது. அந்த மெய்ப்பர்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது பயப்படாதீர்கள், இயேசு பிறந்திருக்கிறார், இடம் ஊரு எல்லாத்தையும் தெளிவா சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தெளிவா ஆண்டவர் அங்கு மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் திரள் சேனை தூதர் கூட்டம் வந்து பாடலாக பாடுறாங்க, பாடி துதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. எப்படி? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்றாங்க. யோசித்து பாருங்களேன், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு இயேசுவின் பிறப்பினால் எப்படி மகிமை உண்டாகும்? மனுக்குலத்தை உருவாக்குகிறார். ஆதாமை ஏவாளை உருவாக்கும் போது தனது சாயலாகவே உருவாக்குகிறார். பார்த்து பார்த்து உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவை கொடுத்து அந்த மனுக்குலம், அந்த மனிதன் பின்வாங்கி போகிறான். பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுக்கு அடிமையா போகும்பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கும். இன்னைக்கு பிசாசுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனுக்குலத்தை பார்க்கும்போது ஆண்டவர் துக்கப்படுவார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பார்க்கும்பொழுது பிசாசை சொல்லியிருப்பான், நீங்க உங்களுக்கென்று பண்ணின ஆட்கள்லாம் பாருங்க, எனக்கு இன்னைக்கு பணிவிடை செய்யறாங்கன்ட்டு. பரலோகத்தின் தேவனுக்கு ரொம்ப துக்கமா இருந்திருக்கும். மனுக்குலமும் மகிமை இழந்து விட்டது. மீண்டும் அவர்களை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும், தனக்குரியதாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அதான் இயேசுவை பூமிக்கு பிதாவானவர் அனுப்புகிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டியது இருக்கிறது. அதனால இயேசுவின் பிறப்பு, அந்த ரத்தம் சிந்துதல், அதன் மூலமா ஏற்படுகிற மீட்பு பிதாவுக்கு மகிமை கொண்டு வருகிறது, மனுக்குலத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. அந்த மகிமையின் வாழ்க்கையை மரித்த பின்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது. இப்பொழுது பிசாசு சொல்ல முடியாது, இவர்களெல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்லி. மீண்டும் அவர் மீட்டெடுத்ததினாலே மீண்டுமாய் தேவனுடையவர்களை நாம் மாறி இருக்கிறோம். எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. இது என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுவார். என்ற குமாரனாக இயேசு ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று பிதாவானவர் சொல்லுவார். அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஒரு கிராமம், அதில் ஒரு பெரிய வீடு இருக்குது, மற்ற வீடுகளும் இருக்கிறது. நல்ல வசதியாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த கணவனுடைய குடி நிமித்தமாக, சூதாட்டத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்து விடுகிறார்கள். 2 குட்டி குழந்தைகள் குடிசைக்கு போயிட்டாங்க. குடிசைக்கு போயிட்டு அவங்க ஏதோ வேலை கிடைச்சதை வச்சு ஏதோ வச்சு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த குடும்பத்தினருடைய பையன் அந்த ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதன் நிப்பாட்டி, எப்பா எங்க போறா? ஸ்கூலுக்கு போறேன். நீ யாருப்பா? இன்னாருடைய மகன் சொல்றான். ஓ நீனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடு தெரியுமா? யார் வீடு? தெரியாது எனக்கு அங்கிள். இந்த வீடு உங்க அப்பாக்குரியதான்ப்பா. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தான், குடிச்சு அழிச்சு இன்னைக்கு இந்த வீடெல்லாம் வித்துட்டு எல்லாம் அடமானம் வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதான் இந்த பையனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதை பாக்குறான், இவ்வளவு பெரிய வீடு நம்ம அப்பாக்குரியதா, இன்னைக்கு இதெல்லாம் போயிடுச்சுதா. மனதில் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை கொண்டு வருது. மறுபக்கம் அதை மீட்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது. எப்படி மீட்கிறது? அவனால் பணம் எப்படி ஏற்படுத்த முடியும்? இல்லை. அவன் என்ன பண்றான்? படிக்கிறான், முயற்சி எடுக்கிறான், ஜெபிக்கிறான், காரியங்கள் சென்று ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே நிறைய பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்குறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடு உங்க கூடியது, இன்னைக்கு இன்னொருத்திட்ட போயிட்டுன்னு சொன்னா அதே ஊர் வாய், பரவாயில்லப்பா இந்த பையன் திருப்பி எல்லாத்தையும் மீட்டுட்டான், திருப்பி அவங்களுடைய சுதந்திரம் அவங்க கைக்கு வந்துருச்சுது, பரவாயில்லப்பா நல்லா கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற அளவுக்கு தலையில வார்த்தைகள் மாறிடுச்சுது. யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல உங்களுள்ள எல்லாம் போச்சுன்னு ஒரு இகழ்வாய்
ஒரு மாதிரி உதாசீனமாய் அற்பமாய் பேசப்பட்ட எண்ணப்பட்ட அந்த சூழ்நிலை அந்த ஒரு பையன் நிமித்தமாக திரும்ப அது அப்படியே மாற்றப்பட்டு வேண்டிய கனம் மரியாதை அந்த குடும்பத்துக்கு வந்துருச்சுது. இதே போலதான் இழந்து போன மனுக்குலத்தை மீட்க இயேசு வந்ததினாலே உன்னதத்திற்கும் மகிமை உண்டாச்சு, மனுக்குலத்திற்கும் மகிமையான வாழ்க்கைக்கு வழி உண்டாயிடுச்சு. அதனால எவ்வளவு சந்தோஷம். நாம சொல்லலாம், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை உண்டா. அந்த மகிமையின் நாட்களை நினைவு கூறும்படியாய், மகிமையா இயேசு வெளிப்பட்டதை நினைவு கூறும்படியாய் இந்த வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் அதை உணர்ந்து அவருடைய பிள்ளைகள் நாம் என்பதை அறிந்து தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இழந்து போனதை நாம மீட்டுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகள் அநேக இழப்புகளின் பாதையில கடந்து போறாங்க. அநேக காரியங்களிலே அப்பா வேதனையோடு என் எல்லா சுதந்திரத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஏதோ ஒரு பகுதியிலே கீழ்ப்படியாம ஏற்பட்டதினாலே, ஏதோ ஒரு பகுதியில செய்த குற்றத்திற்காக, பாவத்திற்காக, ஏதோ ஒரு காரியங்களுக்காக இன்னைக்கு பாதிப்புகளை சந்திக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் இந்த நாள்ல நினைவு கூர்ந்து இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற நாளா இதை மாற்றிக் கொடுப்பீராக. பலனை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், வேலைகளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை இழந்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் என் தேவன் அதற்கான கிருபைகளை கொடுத்து நீர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு வந்தீங்க. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மீண்டுமாய் மகிமையை ஏற்படுத்தும்படியாய் வந்தீங்க. எந்தெந்த குடும்பங்கள் மகிமை இழந்து, எந்தெந்த குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கும் இந்த நாளில் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. தாழ்த்தி ஆண்டோட்ட கேட்போம். இழந்து போனதை திருப்பி பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. அதோடு மட்டுமல்ல, நமக்கு மகிமை உண்டாகும்படியாய், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் இயேசு பூமியில வந்திருக்கிறார். அதையும் மறந்து விடாதபடி அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடி முடிப்போம். இந்த சிந்தனையோட நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.